கடந்திட வழி நூறுவா ஆறாத நெஞ்சுக்குள்ள அழியாத துன்பம் இல்ல கரட்டோட கள்ளிப்பூ சிரிப்பாகிவா. இந்த மாதிரியான பொம்மை ட்ரெஸ்ஸை போடுறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பயங்கரமாக இருக்கும். அதை போட்டுட்டு ப்ரொமோஷனல் ஒர்க்குக்காக அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா ஃபன்னியாக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கிட்டேயும் ஃபன்னியாக நடந்துப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் அவருக்கு இந்த மாதிரியான உதவியை செஞ்சிருக்காரு இந்த நபர். சீனு மாலிக் அப்படின்றவர் தான் இப்படி ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பரப்பணும் அப்படின்ற எண்ணத்தில் தன்னால் என்ன முடியுதோ அந்த உதவிகளை செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெடிபேர் ட்ரெஸ் போட்ட இவர் பல பேரை சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சாலும் யாருமே இவரை திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க. அந்த வருத்தத்தில் அவர் ஒரு ஓரமாக இருக்க இவரோ திடீர்னு போயிட்டு ஒரு பரிசை கொடுக்குறாரு. அவரும் கேஷுவலாக ஏதோ ஒரு பைதா அப்படின்னு நினச்சி வாங்கி போட்டுட்டு போயிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அதை திறந்து பார்க்கும்போது தான் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த நபரோ ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு. இப்படி நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு ஒருத்தவங்க எதிர்பாராத ஒரு உதவியை செஞ்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்துக்கு தான் இந்த நபர் போயிருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழனி முருகன் ராஜகோபுர கொம்புகள் திடீர் சேதம். அபசகுணமா? அதிர்ச்சியில் பக்தர்கள். சாமி சொல்ல வருவது என்ன? அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாலாலயம் நடத்தப்பட்டு கும்பாபிஷேக பணி தொடங்கியது. கொரோனா காலகட்டத்தில் 3 ஆண்டுகளாக கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் பணிகள் நிறைவுற்று கடந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி 16 ஆண்டுகளுக்கு பிறகு பழனி தண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்கு விழா கண்டது. இந்நிலையில் மலைக்கோவிலின் ராஜகோபுர உச்சியில் ஒரு மூலையில் உள்ள 2 புறமும் கொம்பு போன்ற பகுதியில் ஒரு பகுதி உடைந்துள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இதனை அறிந்த கோவில் நிர்வாகத்தினர் கட்டிட வல்லுநர்களை வரவழைத்து ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். பழனி கோவில் தேவஸ்தானம் ஸ்தபதி குழுவிடம் இதனை சரி செய்ய கோரிக்கையும் அளித்துள்ளதாக தெரிகிறது.